வெல்கம் டு SEO பார்ட் 16. இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கெனானிக்கல் டேக். சரிங்களா? ஸோ இந்த கெனானிக்கல் டேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதில் சில சினோரியஸ் இருக்குது. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெனானிக்கல் டேக்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு சர்வீஸ் பேஜ் இருக்குன்னு வைங்களேன். சரிங்களா? என்னோட வெப்சைட்டுக்கு போகிறேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? என்னோட வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். சரிங்களா? இப்போ நார்மலாக என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் சர்வீஸ் பேஜ் இருக்குது, கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் பேஜ் இருக்குது, லிங்க்டின் ஆட்ஸ், லிங்க்டின் மார்க்கெட்டிங்கான சர்வீஸ் பேஜ் இருக்குது, அப்புறம் B2B அப்பாயின்மெண்ட் செட்டிங்கான ஒரு சர்வீஸ் பேஜ் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லிங்க்டின் B2B லீட் ஜென்ரேஷனும் B2B அப்பாயின்மெண்ட் செட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லை, இப்போ நான் ஒரு கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் பேஜாக இருக்குங்களா, இதை நான் இந்த ஒரு பர்டிகுலர் பேஜை நான் டூப்ளிகேட் பண்ணி, ஓகே, எது அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ரியல் எஸ்டேட் கூகுள் ஆட்ஸ் சர்வீசஸ் இல்லை கூகுள் ஆட்ஸ் சர்வீசஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி நான் மாற்றினேன் அப்படின்னா வேற ஒரு பேஜ், இதே பேஜை டூப்ளிகேட் பண்ணி வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் பேஜ் வச்சுக்கிட்டேன். ஆனால் உள்ள இருக்க கண்டென்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சினாரியோவாக நான் வேற ஒரு பேஜை டூப்ளிகேட் பண்ணி இதே மாதிரி சிமிலர் கண்டென்ட் ஒரே மாதிரி கண்டென்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிட்டு வேற ஒரு பேஜ் நான் SEO பர்பஸ்க்காக நான் மாற்றி விட்றேன் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றுறது. இல்லைன்னா கூகுள் ஆட்ஸ் ஃபார் த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ், இல்லை கூகுள் ஆட்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி போட்டு ஒரு பேஜ், இந்த மாதிரி மல்டிபிள் பேஜ், ஆனால் கண்டென்ட்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டென்ட்ஸ் டூப்ளிகேட் ஆகும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கெனானிக்கல் டேகை யூஸ் பண்ணணும். சரிங்களா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. சரிங்களா? ரெண்டாவது சினாரியோ என்கிட்ட ஒரு இப்போ என்னோட இந்த பேஜ் இருக்குது, இல்லைனா என்னோட நான் ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன்னு வைங்களேன். ஓகே, ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் போஸ்ட்டை வேற ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து வேற ஒருத்தங்க வாங்கி நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒருவேளை என்னோட பிளாக் போஸ்ட் ரேங்க் ஆகிடுச்சுங்களா, அதெல்லாம் இதாக இருந்துகிட்ருக்கு. சிமிலியர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற வேற ஒருத்தங்க இந்த மாதிரி கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அதே இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் மாதம் உங்களுக்கு காசு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த கண்டென்ட்டை வாங்கி அவங்களும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் காப்பிரைட்ஸ் ஆகும். சரிங்களா? இது இது என்ன ஆகும்னா டோட்டலி கண்டென்ட் டூப்ளிகேஷன் சொல்லிட்டு கூகுள் ரேங்கே பண்ணாது, ஒதுக்கி போட்டுரும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்க தான் அதுக்கும் இந்த மாதிரி கெனானிக்கல் டேகாக இதை கொடுத்து விடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதுவும் வேர்ட்பிரஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ரேங்க் பத் பிளகின் நான் போட்டு ரேங்க் பத் பிளகினோ இல்லை யோஸ்டிஃபை பிளகினோ போடும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இதை ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ கோடிங் சைட்டுக்கு தான் போயிட்டு நம்ம கோடில் போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கோடிங் சைட்டுக்கான SEO எடுக்கல, நான் எடுக்கிறது வேர்ட்பிரஸ்க்கான SEO தான். சரிங்களா? இதை நான் பண்ணியே காட்டுறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே, உள்ள டேஷ்போர்டு வந்துட்டேன், பேஜஸ் போயிடுறேன். பேஜஸ் இப்போ ஏதாவது ஒரு பேஜ் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபேஸ்புக் லீட் ஜென்ரேஷன் இருக்கா, இது வேணாம், நம்ம கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் எடுத்துப்போம். சரிங்களா? இதை என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, இந்த பேஜ் அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இல்லையா, இங்கே டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, டிராஃப்ட் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் லைவ்ல இருக்குது. இந்த கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் சர்வீசஸ்ங்கிறது லைவ்ல இருக்குது. இங்கே மேலே இருக்குது டிராஃப்ட். இப்போ இதுலேருந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்த பேஜ் தான் அது. சரிங்களா? இந்த பேஜில் போய் நான் ஸ்பெசிஃபிக் நீச் வாரியா நான் இதை நான் போட்டு விட்றேன். இதை ஒரு செப்பரேட் பேஜாக நான் போடுறேன். சரிங்களா? கூகுள் ஆட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட்.
இல்லை கூகுள் ஆட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் லீட் ஜென்ரேஷன் அப்படி போடலாம். இல்லை கூகுள் ஆட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட்னு போடுறேன்னு வைங்களேன். ஓகே, போட்டுட்டு இந்த இது வந்து இந்த இது போடும்போது இப்போ என்ன பண்ணுவேன்னா, இது எல்லாமே நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்னிப்பெட்டில் போயிட்டு இதில் போயிட்டு இதில் என்ன பண்ணுவோம், இது பாருங்கள் காப்பி எடுத்ததுனால 2ன்னு நிற்கிது. இதில் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுவேன் இதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஆட்ஸ் ஸ்மாலில் தான் போடணும். ரியல் எஸ்டேட் லீட் ஜென்ரேஷன் கூகுள் ஆட்ஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் லீட். ஸோ இது வந்து ஒரு கோரான கீவேர்டு. ஸோ அது மாதிரி நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுலேயும் அப்படியே நான் மாற்றிடுறேன். ஜஸ்ட்டு கூகுள் ஆட்ஸ் ரீஜனரிங் சர்வீசஸ் ஸோ இதே மாதிரியே கூட நான் மாற்றிடுறேன். சரிங்களா? இதே மாதிரி மாற்றிடுவோம். யூ கேன் மேக் இட் பெஸ்ட் லீட் ஜென்ரேட் பெஸ்ட் கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேட் சர்வீசஸ் ஃபார் ரியல் எஸ்டேட் அப்படி கூட போடலாம். ஸோ இட் வில் பி பெஸ்ட் கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் சர்வீசஸ் ஃபார் ரியல் எஸ்டேட். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுடுறேன். இப்போ இந்த பேஜும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ அப்படியே சோஷியலுக்கு மாற்றுவோம். இதை கொஞ்சம் மாற்றிடலாம். வி ஹெல்ப் ரியல் எஸ்டேட் businesses to get using Google Ads. See, அந்த நீச்சுக்கு ஸ்பெசிஃபிக் நீச்சுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஒன் ஆஃப் த சர்வீஸ் பேஜை டூப்ளிகேட் பண்ணி வேற ஒரு பேஜாக ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ரெடி பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து என்ன ஆகும்னா, என்னோட பேஜுக்குள்ள உள்ள என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும் கண்டென்ட்ங்கிறது. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா 2 பேஜ்லேயும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கண்டென்ட். இப்போ அது வந்து இண்டெக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இஷ்யூஸ் வரும். சரிங்களா? இது இண்டெக்ஸில் கொடுத்துட்றேன், இது பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதில் எந்த ஒரு பேஜ், எந்த ஒரு கெனானிக்கல் டேக், சரிங்களா, எந்த ஒரு பேஜ் ஒரிஜினல் பேஜ் இதோட இதோட ஒரிஜினல் பேஜ் எது, அது என்னோட பேஜ் தாங்க, என்னோட பேஜ்லேருந்து என்னோட பழைய ஒரு பேஜ்லேருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான் இது அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துட்டேன்னா, இந்த சர்டன் பேஜ் இருக்கிற ரியல் எஸ்டேட் பேஜ் இது வந்து டூப்ளிகேட் ஆகாது. ஏன்னா இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். நீங்களே பாருங்க, விசிபிலிட்டியாக லைவாகவே நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தா ஓகே, இன்னும் மெனுவில் வராது, காட்டுறேன். ஆட் பண்ணிடுறதுல ஆட் பண்ணி
உள்ளே விட்டுட்டேன். சரிங்களா? விட்டுட்டு அப்படியே சேவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ என்னோட பேஜில் பார்த்தீங்கன்னா, என்னோட வெப்சைட்டில் சர்வீஸ் பேஜில் கூகுள் ஆட்ஸ்க்கு மட்டுமே 2 சர்வீஸ் பேஜ் இருக்கும். பாருங்க. நார்மல் கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் பேஜ் ஒன்று, இதுக்கு ஒன்று இருக்கும். கடைசியில் இந்த ஆல்ரெடி உள்ள பழைய கூகுள் ஆட்ஸ் சர்வீஸ் பேஜில் இருந்த என்னோட கண்டென்ட்ஸ், உள்ளே இருக்கிற என்னோட கண்டென்ட்ஸும், சரிங்களா? அப்புறம் இப்போ புதுசாக நம்ம டூப்ளிகேட் பண்ணி இப்போ ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா பேஜ், அதில் இருக்க கண்டென்ட்டும் ஒரே மாதிரி டிட்டோவாக இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நான் சர்ச் என்ஜினுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இன்ஃபார்ம் பண்ணுறது ப்ராசஸ் தான் இப்போ என்கிட்ட வந்து 2 பேஜ் இருக்கு. ஓகே. அந்த 2 பேஜ்லையுமே ஒரே கண்டென்ட் வச்சிருக்கேன். சரிங்களா? கண்டென்ட்லாம் ஒன்றா வச்சிருக்கேன், பேரை மட்டும் மாற்றி விட்டுருக்கேன். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த இதோட இது வேற வெர்ஷன், நீச் வைஸ் வெர்ஷனாக நான் மாற்றி விட்டுருக்கேன். கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியும் என்னோட கண்டென்ட்டு. நான் அது என்ன நினைக்கும், ஆல்ரெடி வேற ஒன்று ரேங்க் ஆயிருக்கு, இது வந்து தேவையில்லாமல் இதுக்கு டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கான் அதை அப்படின்னு சொல்லி இந்த பேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன், இவனுக்கு கூகுளுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்காக தான் என்ன பண்ண போறேன், இந்த பழைய யூஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பழைய யூஆர்எல் எடுத்துட்டு போய் இங்க இந்த பேஜ் இருக்குல்ல, நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல பேஜ், அந்த பேஜுக்கு போறேன். சரிங்களா? ஆல் பேஜஸ், இங்க கூகுள் ஆட்ஸ் ரியல் எஸ்டேட் பேஜா, இதுக்கு போய் உள்ள போயிட்டு இதுல இந்த மாதிரி ஒரே கண்டென்ட் உள்ள 2 வெர்ஷன் ஆஃப் பேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஏஜென்சிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ ஒரு கூகுள் ஆட்ஸுக்குன்னே ஒரு சர்வீஸ் பேஜ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். சர்வீஸ் பேஜாக இருக்கட்டும், இல்லை ஹோம் பேஜையே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வெர்ஷனாக மாற்றுவாங்க. சரிங்களா? மாற்றி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. கூகுள் ஆட்ஸ் இன் இந்தியா, கூகுள் ஆட்ஸ் இன் தமிழ்நாடு, கூகுள் ஆட்ஸ் சர்வீசஸ் இன் அகமதாபாத், இந்த மாதிரி மாற்றி மாற்றி லொக்கேஷன் வைஸ் நிறைய பேஜை போட்டு வைப்பாங்க. நிறைய கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேஜ் இருக்கும். போனால் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஏன் டூப்ளிகேட் ஆகலைன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லி விட்ருவாங்க. எது வந்து எந்த ஒரு பேஜில் மெயின் கண்டென்ட் இருக்கோ அந்த பேஜை போட்டுருணும். இதை உள்ள கொடுத்தாச்சுனாலே இது சிக்னல் எடுத்துக்கும், ஆமாப்பா இவன் கண்டென்ட்டாக தான் இவனே இதை எடுத்து திருப்பி யூஸ் பண்ணுறான். இந்த ஒரு நார்மலாக கூகுள் ஆட்ஸ் சர்வீசஸ், கூகுள் ஆட்ஸ் லீட் ஜென்ரேஷன் சர்வீசஸ்ங்கிறத பழைய பேஜ்லேருந்து வந்து தான் இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? ஓகே. அதை வந்து கரெக்டாக நம்ம அதில் போட்டுருணும். போட்டுட்டு அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டா இதுக்கு மேலே எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. இது புதுசாக இப்போ நம்ம புதுசாக ரெடி பண்ணுவோம்ல பேஜ், அதுவும் எனக்கு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து எனக்கு இன்பவுண்ட்லேருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இட் வில் பி குட் ஃபார் மீ. சரிங்களா? இப்போ இன்னொரு சினேரியோவும் இருக்குது. அது என்ன சினேரியோ அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ஒரு புதுசாக ஒரு பிளாக் போஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. சரிங்களா? என்கிட்ட ஒரு பிளாக் எதுவும் நான் வச்சிடல, ஆர்டிக்கல் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆர்டிக்கலை வேற ஒருத்தங்கள்ட்ட கொடுத்து இப்போ வேற ஒருத்தங்க சைட்டில் வச்சு பப்ளிஷ் பண்ணுறேன். உங்களோட இப்போ ஒரு வேளை நான் என்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஆர்டிக்கல் நல்லா ரேங்க் ஆகி நல்லா டிராஃபிக் வந்துருக்குன்னா, அந்த ஆர்டிக்கல் வந்து அவங்களுக்கு என்னோட சிமிலியர் என்ன மாதிரி ஒரு சிமிலியர் பிஸ்னஸோ, இல்லை என்னோட பார்ட்னர் பிஸ்னஸோ, இந்த மாதிரி இல்லை என்னோட அஃபிலியேட்டோ, இல்லை வந்து என்னோட பார்ட்னராக இருக்கவங்களோ அவங்களோட என்னோட டைப்பில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஆர்டிக்கல் என்கிட்ட கொடுங்க, என்னோட பேஜில் நான் என்னோட வெப்சைட்லேயே நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு வைக்கிறேன், நான் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில கொலாபரேஷன்ஸ்லாம் நடக்கும் சில நீச்சஸில். சரிங்களா? அந்த மாதிரி அந்த இதை தூக்கி உள்ளே வைக்கும்போது அவங்களுக்கு டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஏன்னா அவன் வந்து பைசா பே பண்ணுறான். அந்த நேரத்துலையும் என்ன பண்ணலாம்னா, நம்மளோட இதை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட இதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே தூக்கி நம்ம வைக்கலாம். சரிங்களா? ஸோ அதை வச்சிட்டாலே கரெக்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஓகே. அதை வச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, என்ன ஏதுங்கிறது இது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? இது இந்த மாதிரி ரேங்க் மேத்தில் யூஸ் பண்ணுறதுனால சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இல்லை கோடிங் சைட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் செக் பண்ணிங்கனாலே தெரியும். அதை கரெக்டாக கொஞ்சம் அந்த இதை வச்சு மாற்றணும். சரிங்களா? அஷ்ரஃப் லிங்கை தூக்கி போட்டு மாற்றுற மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் இப்போ நம்மள்ட்ட இருக்க எஸ்இஓ கோர்ஸுங்கிறது, இந்த ரெக்கார்டிங் கோர்ஸுங்கிறது ஒன்லி ஃபார் வேர்ட்ப்ரெஸ் எஸ்இஓ தான். திஸ் எஸ்இஓ கோர்ஸ் இஸ் நாட் ஃபார் கோடிங் சைட்ஸ். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ.